ஒரு மாநிலத்தோட குடிமகனை இந்த அரசாங்கம் கொலை பண்ணிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு அதிகாரியின் தூண்டுதல் பேர்களால தான் இந்த கொடூர படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. உடல்ல உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவுமே 44 காயங்கள் இருந்திருக்குங்கிறதெல்லாம் அந்த கொடூரமா தாக்கக்கூடிய வீடியோ எடுத்த அந்த அன்பு சகோதரரை ஒரு சிலர் மிரட்டி வருவதாக இன்று செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் என்ற இளைஞர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த கோர கொடூர படுகொலையை மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வன்மையாக கண்டித்ததோடு மட்டுமில்லாமல் ஒரு மாநிலத்தோட குடிமகனை இந்த அரசாங்கம் கொலை பண்ணிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடல்ல உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவுமே 44 காயங்கள் இருந்திருக்குங்கிறதெல்லாம் பிரேத பரிசோதனை அறிக்கையில வெளிவந்திருக்குங்கிற தகவல்களை நீதிமன்ற நீதியரசர்கள் பார்த்துட்டு அந்த உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஒரு காவல்துறையில வழக்க பதிவு பண்ணுனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எந்த அளவுக்கு அந்த வழக்க விசாரிப்பாங்களோ அதை விட பல மடங்கு அதிகப்படியா இந்த வழக்கோட உண்மைத்தன்மை ஆராய்ந்து அந்த மாண்புமிகு நீதியரசர்கள் உண்மையிலேயே உண்மை கேள்விகளால துளைத்தெடுத்தார்கள். உண்மையிலேயே அந்த மாண்புமிகு நீதியரசர்களுக்கு ஒட்டுமொத்த உலக மக்கள் சார்பாக கோடான கோடி நன்றி அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றும் இது போன்ற நீதியரசர்கள் நீதியை நிலைநாட்டுவதனால தான் மக்கள் நீதியை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த அஜித்குமார் என்ற இளைஞர் காவல்துறையினரால் கொடூரமான முறையில் தாக்கி இந்த கொடூர கொலைக்கு 5 காவலர்களை மட்டும்தான் இப்ப வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த அஜித்குமாரை கொண்டு போன வாகனத்தை ஓட்டி சென்ற காவலரை இன்னும் கைது செய்யப்படல, ஆய்வாளரை இன்னும் கைது செய்யப்படல, டிஎஸ்பிய இன்னும் கைது செய்யப்படல, மாவட்ட எஸ்பிய இன்னும் கைது செய்யப்படல. அதுபோல தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு அதிகாரியின் தூண்டுதல் பேர்களால தான் இந்த கொடூர படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு அனைத்து ஊடகங்களிலுமே சொல்லப்படுது. அப்ப அந்த தலைமைச் செயலக அதிகாரிகளையும் மாவட்ட எஸ்பி டிஎஸ்பி ஆய்வாளர் அவர்களையும் இந்த அஜித்குமாரோட கொலை வழக்கில் அவர்களையும் கொலைகாரர்களாக பதிவு செய்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அஜித்குமாரோட கொடூர படுகொலையை கூடிய விரைவில் விசாரிச்சு தடயங்கள் அளிக்கப்படாமல் அதே போல சாட்சிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாம, ஏன்னா அந்த கொடூரமா தாக்கக்கூடிய வீடியோ எடுத்த அந்த அன்பு சகோதரரை ஒரு சிலர் மிரட்டி வருவதாக இன்று செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்ப மாண்புமிகு நீதியரசர்கள் தயவு செய்து சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குறதுக்கு உத்தரவிட்டுமே கூட தமிழக அரசு மெத்தனமா சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தி மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு நீதியரசர்கள் தமிழக அரசின் தலையில் கொட்டி உடனடியாக சட்டத்தை பாதுகாத்து இந்த வழக்கிற்கு சாட்சிகளாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே பாதுகாப்பு கொடுக்கணும். அஜித்குமாருடைய குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இன்று வரை அந்த மிரட்சியிலிருந்து, இந்த படுகொலை மிரட்சியிலிருந்து அஜித்குமாரோட குடும்பம், அவரது அம்மா, சகோதரர், உறவினர்கள்லாம் மீண்டும் கூட இன்னும் வெளியில வரல. அதை கண்ணால காண முடியுது. உரிய பாதுகாப்பை தமிழக காவல்துறையினர் இனியாவது வழங்கணும். இது போன்ற கொடூர குற்றத்தை, கொடூர படுகொலைகளை காவல்துறையில விசாரணைங்கிற பேர்ல இனிமேல் நடக்காத வண்ணம் தமிழக காவல்துறை செயல்படணுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.